WWE ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியான நியூஸ் தான் அது. WWEன்னு சொல்றதை விட WWF அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். 80s 90sல பிறந்தவங்களுக்கு இந்த WWFல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாரை கண்டிப்பா எல்லாருக்கும் காமனா பிடிச்சிருந்திருக்கும். அவர் தான் அந்த லெஜெண்ட் ஹல்க் ஹோகன். அந்த மனுஷன் இறந்து போயிட்டாப்ல ஜூலை 24ஆம் தேதி. அவரோட மரணம் இந்த ரெஸ்லிங் உலகத்தையே ரொம்ப பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்தி. ஏன்னா ரொம்பவே எதிர்பாராத நேரத்துல கிளியர் வாட்டர் புளோரிடால அவரோட வீட்டுல இருக்கும்போது அவருக்கு சடனா கார்டியாக் அரெஸ்ட் வந்து அப்படியே இறந்து போயிட்டாப்ல. அவரோட 71வது வயசுல அவர் காலமாயிருக்காரு. அவரோட உண்மையான பேர் 99% யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஹல்க் ஹோகன் அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். அவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெர்ரி ஜேன் போலேயா. அவர் ஒரு ஹியூஜ் சைஸ் ரெஸ்லர் தான். ரெஸ்லர்னு சொல்றதை விட ஒரு நல்ல என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம் WWF. அவர் அப்படியே இமிடேட் பண்ணிருப்பாப்ல நம்ம தமிழ் நடிகர் ஆனந்த்ராஜ் ஒரு படத்துல. ஹல்க் ஹோகன் 6 டைம் WWE சாம்பியன். அது மட்டும் இல்லாம அவர் 2 முறை பாத்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமர் ஆயிருக்காப்ல. ஒன்னு வந்து அவரோட இண்டிவிஜுவல் கரியருக்கு எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரியான ஹால் ஆஃப் ஃபேம் அவார்டு. இன்னொரு முறை 2021ல ஹால் ஆஃப் ஃபேமர் அவார்டு எதுக்காக கொடுத்தாங்கன்னா NWO அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் குரூப்பை வந்து லீட் பண்ணாப்ல. இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேருக்கு ஹல்க் ஹோகனை பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அவர் WWFல இருந்தப்போ எத்தனை பேர் அதை டிவில பாத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீனியர் ரெஸ்லர்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னதான் மரணம்ன்றது இயற்கையா இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்மளோட சைல்ட்ஹுட் ஹீரோஸ் எல்லாம் வரிசையா செத்துக்கிட்டே இருக்காங்க.